கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தர் மீண்டும் இந்த டிசம்பர் மாதத்தின் முதல் நாளிலே இந்த டெய்லி டிவைன்ஸ் ஊழியத்து மூலிமா கர்த்தருடைய வாக்குத்தத்தோடு உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடின்னு உங்களை மனதார வாழ்த்துகிறேன். தேவனை கர்த்தர் இந்த மாதம் வாக்குத்தபடி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் செய்து கொண்டே இருப்பாராக. ஆமென். இந்த மாதம் இந்த டெய்லி ஊழியத்து மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கேட்குற, பார்க்குற, விசுவாசிக்கிற உங்கள் யாவருக்கும் தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தம், கர்த்தரே நன்றி செலுத்துங்கள், உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மைகள் செய்து கொண்டே இருப்பார். ஆமென். ஆண்டவர் சொன்னார், நன்றி செலுத்துங்கள், நன்மைகளை செய்து கொண்டே இருப்பேன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த 11 மாதங்கள் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம். அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த டிசம்பர் மாதத்தில் யாரெல்லாம் எனக்கு நன்றி செலுத்துறீங்களோ நான் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்வேன், அதிசயங்களை செய்வேன், அற்புதங்களை செய்வேன். நீங்கள் நன்றி செலுத்த நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். காரணம், மந்த் ஆஃப் தேங்க்ஸ்கிவிங். இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நன்றி செலுத்துகிற மாதமாக கர்த்தர் நமக்கு முடிசூட்டிருக்கிறார். சங்கீதம் 103:2 வேதம் சொல்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நம்ம நன்றி செலுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு நன்மைகளை செய்வேன். ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன நன்மை செய்திருக்கிறாரு, என்ன உபகாரம் செய்திருக்கிறாரு, எதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும்? நான் எதிர்பார்த்த நன்மை, எதிர்பார்த்த அற்புதம், எதிர்பார்த்த அதிசயம், எதிர்பார்த்த ஆசீர்வாதம் நான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க நினைக்கிறீங்களா? என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, நன்றி செலுத்தி பாருங்க. இந்த மாதம் இது வரைக்கும் நடக்காத ஒரு அற்புதங்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு காண செய்வார். அங்கே வேதம் சொல்கிறது, என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கடந்த 11 மாதம் எத்தனை அதிசயங்கள், எத்தனை அற்புதங்கள், எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை நன்மைகள், உபகாரங்கள் கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை இங்கே கேட்கலாம், அங்கே வேதம் சொல்வது, இந்த வாரசம் நம்மளுக்கு என்ன நன்மை செய்தார்? அவர் நம்ம அக்கிரமத்தெல்லாம் மன்னித்தார் அல்லவா, நம்ம சகல நோய்களை குணமாக்கினார் அல்லவா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பிராணனை அவர் அழிவிலிருந்து தப்பித்துள்ள அல்லவா, நம்மளை கிருபைனாலும் நன்மைனாலும் முடிசூட்டினார் அல்லவா. ஆமென். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்ம அக்கிரமத்தை மன்னிச்சதுக்காக, நம்ம சகல நோய்களை குணமாக்கியதுக்காக, நம்ம பிராணனை அழிவில் தப்பித்ததுக்காக, நம்மளை நன்மைனாலும் கிருபைனாலும் முடிசூட்டதுக்காக நம்ம நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு உணர்ந்து நன்றி செலுத்த கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார். ஆமென். அற்புதம் செய்து கொண்டே இருப்பார். ஆமென். அதிசயங்கள் செய்து கொண்டே இருப்பார். ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிக்கலாமா? நன்றி செலுத்தலாமா? நன்மைகளை பெற்றுக்கலாமா? தகப்பனே, இதோ இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த டிசம்பர் மாதத்தில் முதல் நாளிலே அப்பா, இந்த டெய்லி ஊழியத்து மூலிமா பார்க்குற பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்தீங்களே, நன்றி செலுத்துங்கள், நன்மைகளை செய்ய சொன்னீங்களப்பா. யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டு நன்றி செலுத்த தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாங்களோ, நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில் சுவாமி நன்மைகளை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக, அதிசயங்களை காண செய்வீராக. அவங்களை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் அவங்க வாழ்க்கையில் நன்றி செலுத்த நன்மைகள் செய்து கொண்டே இருப்பீராக. நல்ல பிதாவே. ஆமென். God bless you.